பண முதலீடு செய்தால் 20 மாதங்களில் இரட்டிப்பாக திரும்பத் தரப்படும் என்ற தனியார் நிதி நிறுவனத்தின் ஆசை வார்த்தையை நம்பி ஏமாறுபவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்.எஸ். மங்கலம் அருகே உப்போரைச் சேர்ந்தவர் லிங்கேஸ்வரன். இவர் கடந்த 27 ஆண்டுகளாக ஜவுளிக்கடை நடத்தி வருகிறார். இவரை தேவக்கோட்டையைச் சேர்ந்த அருண்குமார், விஜயராகவன், கோவையைச் சேர்ந்த துரைராஜ், திருவாடானை அருகே குளத்தூரைச் சேர்ந்த அர்ஜுனன், ஆர்.எஸ். மங்கலம் அருகே ஊர்ணாகுடியைச் சேர்ந்த கார்த்தி, வடக்கு ஊர்ணாகுடியைச் சேர்ந்த ஜெயராஜ் ஆகியோர் தங்கள் கூட்டாளிகளாக நிதி நிறுவனம் நிர்வகித்து வருவதாக கூறி கடந்த 2022 அக்டோபர் மாதத்தில் அறிமுகமாகினர். தங்கள் நிதி நிறுவனத்தில் ரொக்கமாக முதலீடு செய்தால் 5% வரை வட்டி தருவதாகவும், ரொக்கத்தொகை 20 மாதங்களில் இரட்டிப்பாக திரும்ப தரப்படும் எனவும் ஆசை வார்த்தை கூறினர். இதனால் லிங்கேஸ்வரனின் தாயார் முத்துமாரி மற்றும் இவரது சகோதரர் ஐயனார் ஆகியோர் அந்த நிதி நிறுவனத்தில் கடந்த ஆண்டு பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்தனர். இந்த முதலீட்டு தொகைக்கு இதுநாள் வரை வட்டி உள்பட எந்த தொகையும் திரும்ப தரவில்லை எனவும், நிதி நிறுவனத்தை தொடர்பு கொண்டபோது எவ்வித பதிலுமில்லை எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டினர். அதிக வட்டி, பண இரட்டிப்பு என ஆசை வார்த்தை கூறி போலி நிதி நிறுவனம் நடத்தி தனது குடும்பத்தாரிடம் 25 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்தது மட்டுமல்லாமல் தனது குடும்பத்தாருக்கு கொலை மிரட்டல் விடும் நிதி நிறுவன பங்குதாரர்கள் அருண்குமார், விஜயராகவன், துரைராஜ், அர்ஜுனன், கார்த்தி, ஜெயராஜ் ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷிடம் லிங்கேஸ்வரன் புகார் அளித்துள்ளார். தமிழகத்துல தொடர்ச்சியா சிறு சிறு நிதி நிறுவனங்கள் சொல்லிட்டு ஒரு 500 கோடி 300 கோடி 400 கோடி சொல்லி ஏமாற்றக்கூடிய நிறுவனங்கள் இப்ப பெருகி போயிட்டு இருக்கு. அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா கிரீன் வெல்த், செல்வி கோல்டு பைனான்ஸ், அதுக்கப்புறம் பில்லியன் டெக், இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இப்படி ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது காரைக்குடி, சிவகங்கை, ராமநாதபுரத்தை மையமா கொண்டு டியூவே பிரைவேட் லிமிடெட் சொல்லி ஒரு நிறுவனம் 2 லட்சம் கொடுத்தா 4 லட்சம், 4 லட்சம் கொடுத்தா 6 லட்சம், 6 லட்சம் கொடுத்தா 10 லட்சம் இப்படி சொல்லி பொய்யான ஒரு விஷயத்தை கொடுத்து மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொண்டு அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்ட மக்கள் இந்த டியூவே பிரைவேட் லிமிடெட்ங்கிற நிறுவனம் ஒரு 1000க்கு மேற்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்க. அப்படி ஏமாந்த மக்கள் இப்ப 4 மாசத்துல அந்த கடையை அந்த நிறுவனத்தை நிதி நிறுவனத்தை மூடின பிறகு பணத்தை கேட்டு இந்த மக்கள் ஒவ்வொரு நடைய நடக்கும் போது இந்த தரம் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரு 4 மாசமா அந்த நிறுவனத்தை பூட்டின பிறகு அந்த நிறுவனத்தினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்றாங்க, நான் தர்றேன் எப்பவும் போல சில நிறுவனங்கள் சொல்லுவாங்கல்ல, அது போல ஏமாத்திக்கிட்டு இருக்கும் பட்சத்துல அதில் முதல் பாதிக்கப்பட்ட நபர்களா முதல் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றாங்க. இவங்க இந்த அம்மா ஒரு 4 லட்சமோ, இந்த அப்பா ஒரு 4 லட்சமோ, தம்பி ஒரு 5 லட்சமோ, அந்த தம்பி ஒரு 2 லட்சமோ, இந்த தம்பி ஒரு 4 லட்சமா, இந்த பொண்ணு ஒரு 3 லட்சமோ போட்டு ஆக மொத்தம் 25 லட்சம் ஏமாந்துருக்காங்க அந்த நிறுவனத்துல. இது போல ஆயிரக்கணக்கான மக்கள் ஏமாந்துருக்காங்க. முதல் புகாரா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட கொடுக்க வந்திருக்கோம். மொத்தம் 300 கோடிக்கு மேல மோசடி நடந்திருக்கு. அதுல 25 லட்சம் பேர் இவங்க மட்டுமே கொடுத்திருக்காங்க. அது முதல் புகார்தாரர் வந்திருக்காங்க. இதை உடனடியா மாவட்ட கண்காணிப்பாளர் என்ன பண்ணணும், துரிதம் எடுத்து இந்த நிதி நிறுவனங்களை உடனடியா ஜப்தி பண்ணி அந்த மக்களுடைய பெற்ற தொகையை பெற்று இந்த மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி நாங்க இதை புகாரா கொடுக்க வந்திருக்கோம்.